ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 2ல உள்ள ரிசர்ச் ஆப்டிடியூட் தான் பார்க்க போறோம். ரீசன் 2023 உடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டுடைய எம்சிக்யூஸ் 2023 உள்ள தான் பார்க்க போகிறோம். ரிசர்ச் ஆப்டிடியூடில் எந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற வீடியோஸ் தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஹியர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இஃப் யூ விஷ் டு டெஸ்ட் வெதர் mean is lower than some hypothesis value you would apply. ஓகே, ஸோ இந்த இதில் லோவரான உங்களுக்கு ஹைப்போதீசிஸ் கிடைக்கிது அந்த வேல்யூ அப்படின்னா அது என்ன டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 1 tailed டெஸ்ட், 2 tailed டெஸ்ட் அண்ட் half tailed டெஸ்ட்டு, தென் 3 tailed டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நமக்கு லோவர் தென்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுத்துருக்கறனால அதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏ 1 tailed டெஸ்ட் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். பிகாஸ் எப்படின்னா ஒன் டெயில் டெஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலு. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 2 குரூப் இருக்குதுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக பண்ணக்கூடியது. அதாவது 2 செட் ஆஃப் 2 குரூப்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் எனது 1 tailed டெஸ்ட்டு. ஸோ இது இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பிக்சர் இருக்குன்னா இந்த சைடு வரலாம், அல்லது இது ஒரு பிக்சர், இன்னொன்று எப்படி இருக்குன்னா இந்த சைடு வரலாம். அதாவது ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி 1 tailed டெஸ்ட் ரிசல்ட்டாக வரலாம். அப்போ இந்த பாப்புலேஷன் மீன் எப்படி இருக்குன்னா, இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனில் கிரேட்டர் தென்னாக இருக்கலாம் அல்லது லெஸ் தென்னாக இருக்கலாம். அப்போ இது ஒரு ஹைப்போதிசிஸ் டெஸ்ட்டு தான். பாப்புலேஷன் பேராமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கக்கூடியது லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ஃபால் ஆகிற மாதிரி அந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகே, இது ஒன்றும் இல்லை. அதாவது ஸோ இந்த மாதிரி பிக்சர் நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்படி வருதுன்னா இந்த சைடு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு பிக்சர். தென் இன்னொரு பிக்சர் பார்த்திங்கன்னா இந்த சைட் போட்டு இதில் பிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட்டோ அல்லது லெஃப்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் ஆன்சர் கிடைக்கிதுன்னா அதுதான் 1 tailed டெஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் இதில் லோவர், அதாவது கிரேட்டராக இருக்கலாம் அல்லது லோவராக இருக்கலாம். ஓகே, அப்படி கிரேட்டராகவும் லோவராகவும் இருக்குது அப்படின்னு ரெண்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது 2 tailed டெஸ்ட்டு. இதில் லோவர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கனால 1 tailed டெஸ்ட் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எப்போவுமே 2023 ரிப்பீட்டடாக நிறைய ஷிஃப்ட்டில் வந்த கொஷின். இது கம்பல்சரி உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். த ரெஃபரன்ஸ் செக்ஷன் ஆஃப் யுவர் ரிசர்ச் ஆர்டிக்கிள் இன் ரிட்டன் இன் APA ஸ்டைல் அரேஞ்ச் த இன்ஃபர்மேஷன் பெர்டைனிங் டு யர் ரெஃபரன்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கரெக்ட் ஆர்டரில் இதை எழுதுங்க, அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபுல் கண்டென்ட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதுவும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன்னா இது கம்பல்சரி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆத்தர் நேம் இருக்குது, அப்புறம் இயர் அண்ட் டேட்டு, டைட்டில், இந்த மாதிரி தான் வருது. அதிலே நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஆத்தர் நேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆத்தர் நேம் நேம் ஆஃப் த ஆத்தர்னு கொடுத்துருக்காங்க, சி. ஓகே, சி. ஸோ சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இந்த 2 ஆப்ஷனில் வருதா, அப்போ அதில் தான் 1 ஆப்ஷன். ஏயும் பியையும் ஓகே பண்ணாலே போதும். அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இயர் டேட் இருக்குது நமக்கு. அப்போ நமக்கு இதுதான் கரெக்டான உள்ளது. இயர் இருக்குது, இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ அப்போ பி ரைட்டான ஒன்று வருது, சி அண்ட் பி. அப்போ எப்படி வருது ஆர்டர், CBDA வருது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆத்தர், இயர் டேட், டைட்டில் பேஜ், அதுக்கப்புறமா எனது ஜேர்னலுடைய நேம் இருக்கும் அப்படின்னு இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Next question, which among the following is a software for the analysis of qualitative dataவுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது NVIVO. ஓகே, NIVO. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு வேர்ட்ஸ் ஃபார்மெட்டில் நீங்கள் டாக்குமெண்ட்டு புக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் இனிமே ஷுவராகவே இந்த கான்செப்ட் வந்து வரலாம் கம்பல்சரியாக. ஏன்னா இதில் ஒரு ரேர் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. நமக்கு இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் வந்திருக்கான்னு தெரில. பட் இது வந்து கம்பல்சரி இருக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கம்பல்சரி வந்திருக்கலாம். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் யர் ரிசர்ச் பேப்பர் ரிட்டன் இன் APA ஸ்டைல் இன் கரெக்ட் ஆர்டர். ஸோ APA ஸ்டைல் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன காம்பனன்ட்ஸில் அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து ரைட் பண்ணுவாங்க கரெக்டான சீக்வன்ஸ். இது நார்மலாக ரிசர்ச் பேப்பர் பண்ணுறது தான். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டைட்டில் பேஜ் வைப்போம். ஓகே, அது ஃபுல்லாக பார்த்துடலாம், இல்லைனா வந்துடும். டைட்டில்ஸ். ஓகே, டைட்டில் வந்து ஒரு டைட்டில் தான் வைப்பாங்க, நாட் அ டைட்டில்ஸ். டைட்டில் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன். நம்ம என்ன தீம் எடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கும். அப்புறம் மெத்தட்ஸு. ஓகே, என்ன டைப்ஸ் ஆஃப் மெத்தட். தென் அடுத்தது ரிசல்ட்டு. இது எந்த ஃபார்மேட்லனாலும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதுங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். சீக்வென்ஸ் அடுத்தடுத்தது அப்படிலாம் கேட்கலாம். ஸோ இது வந்து கம்பல்சரி படித்து எழுதி பார்த்துருங்க. டிஸ்கஷன், அப்புறம் ரெஃபரன்ஸ். ஓகே, ரிசல்ட்டு, டிஸ்கஷன், அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ், அப்புறம் டேபிள். இதெல்லாம் ஆர்டராக வருது. டேபிள்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபிகர்ஸ் வருது. ஓகே, இதில் நமக்கு மொத்தமே 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸும் நம்ம இப்போ பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைட்டில் வரல, அப்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு. அப்போ பி வந்து ஃபர்ஸ்ட் வருது. பி ஆப்ஷன் தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமிட் பண்ண முடியாது ஒன்றுமே. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கிறது வந்து ரெஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு சி வந்து வருது. நான் சொல்லியிருக்கிற ஆர்டரை எழுதிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ சி வந்து வருது. அப்போ 2 ஆப்ஷன் நமக்கு ஒமிட் ஆயிடுது. இதுவும் ஒமிட் ஆயிடுது. இந்த 2ல் தான் ஆன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து டேபிள்ஸ், அதுக்கப்புறமா ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி, தென் வந்து சி, அதுக்கப்புறமா ஏ, அதுக்கப்புறமா டி. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த சாஃப்ட்வேர் தட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் டேட்டா ஜெனரேட்டட் இன் எ ரிசர்ச் ஸ்டடி. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் வந்து இதில் எதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின். ஸோ என்ன டேட்டா வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன டேட்டானா SPS அப்படின்றது காமனாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு டூலு. இந்த PhD பண்ணியிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ஏ வந்து வரும். ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது 3 ஆப்ஷன்லேயுமே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மினி டேப். ஸோ இது வந்து வரும். அப்போ சி கன்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒமிட் ஆயிரும். இந்த இருக்குது சி. ஏயும் சியும் வரும்னு பார்த்தாச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ACD வந்து ரைட் ஆன்சர். இன்னொன்று என்னென்னு பார்ப்போம்.
அப்போ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள சாஃப்ட்வேர். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எஸ்பிஎஸ்எஸ் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. MINITAB மினி டேப்னு ஒன்று இருக்குது, ஆர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள் அது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ. ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய். லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த சாஃப்ட்வேர் தட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் டேட்டா ஜெனரேட்டட் இன் எ ரிசர்ச் ஸ்டடி. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் வந்து இதில் எதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின். ஸோ என்ன டேட்டா வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன டேட்டானா எஸ்பிஎஸ் அப்படின்றது காமனாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு டூலு, இந்த பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ஏ வந்து வரும். ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது 3 ஆப்ஷன்லேயுமே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மினி டேப். ஸோ இது வந்து வரும். அப்போ சி கன்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஒமிட் ஆயிரும். இந்த இருக்குது சி, ஏயும் சியும் வரும்னு பார்த்தாச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்னது, தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஏசிடி வந்து ரைட் ஆன்சர். இன்னொன்று என்னென்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள சாஃப்ட்வேர். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எஸ்பிஎஸ்எஸ் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. MINITAB மினி டேப்னு ஒன்று இருக்குது, ஆர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள் அது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ. ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய். லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா.